இது மகிழ்ச்சி நகரத்தில் ஒரு வெயில் கொண்ட கோடை நாள். மிஸ்டர் பாஸ் ஐஸ்கிரீம் கடை இன்று திறக்கப்படுவதாக இருந்தது. அனைவரும் புதுமையான சுவைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மார்ஷ்மல்லோ மங்கி, பபிள்கம் பனானா மற்றும் எல்லாரும் சந்தேகித்த பிக்கிள்ட் சர்ப்ரைஸ் டிம்மி என்ற ஆமை அவசரமாக கடைக்குச் சென்றான். ஆனால் கடையில் ஒரு நீண்ட வரிசை. அவனது நண்பர்கள் பென்னி என்ற முயல் மற்றும் சாலி என்ற அணில் முன்பே வந்துவிட்டனர். டிம்மி, விரைவாக வா! பென்னி கத்தினான். நாங்கள் ஆர்டர் செய்யப் போகிறோம். டிம்மி விரைவாக வந்து, ஒரு பெரிய சூப்பர் சாக்லேட் ஸ்வர்ல் ஐஸ்கிரீம் தயவு செய்து என்றான். மிஸ்டர் பாஸ் என்ற ராக்கூன் அவனுக்கு மிகவும் சுவையான, உயரமான, சாக்லேட்டான ஐஸ்கிரீம் கொடுத்தார். அதன் மேல் விப்பிங், ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு செர்ரி இருந்தது. டிம்மி மகிழ்ச்சியாக, இது என் வாழ்நாளிலேயே சிறந்த நாள் என்றான். ஆனால் அவன் முதல் லிக் எடுக்கப் போனபோது, பூஃப்! அவன் ஐஸ்கிரீம் மறைந்துவிட்டது. என்ன இது? என் ஐஸ்கிரீம் எங்கே? டிம்மி ஆச்சரியமாக கேட்டான். பென்னி மற்றும் சாலி அதிர்ச்சியடைந்தனர். அது மாயமாய் போய்விட்டது. அவர்கள் மேசையின் கீழ், கவுண்டரின் பின்னால், மிஸ்டர் பாஸின் தொப்பியில் அது குக்கி மொறுமொறுப்புகளால் நிறைந்திருந்தது. தேடினார்கள். ஆனால் ஐஸ்கிரீம் எங்கும் இல்லை. அப்போது சாலி கை காட்டினாள். பாருங்கள், சாக்லேட் துளிகள் பாதையில் விழுந்திருக்கின்றன. அவர்கள் அந்த தடத்தை கடந்து சென்றனர். அது ஒரு மூலையில் சென்று ஒரு மரத்தைக் கடந்தது மற்றும் நேராக ஷிப் என்ற சிப்பங்கு காவுத்திரத்தின் மரக்குடிசைக்கு சென்றது. உள்ளே ஷிப் பல உருகிய ஐஸ்கிரீம்களில் அமர்ந்திருந்தான், குற்றவாளி முகத்துடன். அம்மா, நான் விலக்கி வைக்கலாம். ஷிப், டிம்மி கூச்சலிட்டான். நீ என் ஐஸ்கிரீம் எடுத்து விட்டாயா? ஷிப் ஆழ்ந்த மூச்சு விட்டான். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது என் தவறில்லை. என் புதிய விரைவு சக்கரச் செருப்புகள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டன. நான் ஓடும்போது ஐஸ்கிரீம்கள் வூஷ் என என் கைகளில் விழுந்து விடுகின்றன. டிம்மி, பென்னி மற்றும் சாலி ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பிறகு அவர்கள் ஆதரசியாக சிரிக்கத் தொடங்கினார்கள். சரி, டிம்மி சிரித்தபடி, இப்போது ஏராளமான ஐஸ்கிரீம்கள் உள்ளன. நாம் எல்லாரும் பகிர்ந்து உண்ணலாமே? அவர்கள் அனைவரும் அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டனர். மிஸ்டர் பாஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டார். ஆனால் அவர் ஷிப்புக்கு அடுத்த முறை சாதாரண செருப்புகளை அணியச் சொல்லிவிட்டு போனார். அதன் பிறகு ஷிப் மகிழ்ச்சி நகரத்தின் அதிகாரப்பூர்வ ஐஸ் கிரீம் டெலிவரி சிப்பங்காக மாற்றப்பட்டான்.